Very good morning, my dear students. In today's video session, we are going to learn from chapter 8 from the same unit 2 multinational corporations. Multinational company. So, by name itself, we know multi, that is multiple national. The company which is corporated or registered in their own country. அதாவது ஒரு கம்பெனி வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ஹோம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேல் கேரி தேர் பிஸ்னஸ் இன் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு நாட்டில் வந்து அவங்க பிஸ்னஸ் செய்யும்போது தட் இஸ் கால்ட் ஆஸ் host country. So a multinational company is one which is incorporated in one country and carries their business in other countries. ஸோ ஃபார் எம்என்சிஸ், அதாவது ஷார்ட்டாக வந்து எம்என்சி அப்படின்னா மல்டி நேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் குளோபல் என்டர்பிரைஸ், இன்டர்நேஷ்னல் என்டர்பிரைஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு என்டர்பிரைஸ், டிரான்ஸ்நேஷ்னல் கார்பரேஷன். ஸோ தீஸ் ஆர் த நேம்ஸ் கிவன் ஃபார் எம்என்சிஸ். நவ் வில் see the definition. Neil H. Jacobi defines MNC as a multinational corporation owns and manages பிஸ்னஸ் இன் 2 or more countries. எந்த ஒரு கம்பெனி அவங்களுடைய பிஸ்னஸை வந்து ஒரு கண்ட்ரி இல்லாமல் பல கண்ட்ரீஸில் அவங்க பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களோ இட் இஸ் கால்ட் ஆஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனி. யூ கேன் see here in the picture some companies of MNCs. Not some, I think most of the companies in India are MNCs only. Now let us learn the advantages and disadvantages of MNCs. Totally you have 9 advantages. Now let's see the advantages one by one. First one is low cost labor. These multinational companies first they'll select the country. First அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த கண்ட்ரியில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த குட்ஸும் சர்வீசஸும் லோ காஸ்ட்லேயே பண்ண முடியும் அப்படின்றது. ஈவன் when they start their business அவங்க எடுக்கிற அந்த லேபர்ஸ்க்கு வந்து அவங்க அந்தளவுக்கு ரொம்ப அவங்க நாட்டிலேயே அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக பே பண்ணுறது ரெம்யூனேஷன், தட் இஸ் அ சேலரி விச் தே கிவ், அப்போது அதிகமாக இருக்கும் அவங்க கண்ட்ரிலேயே. ஸோ வாட் தேல் செலக்ட் தி அதர் கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கலி ஓரளவுக்கு டெவலப்பிங்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து தேல் ப்ரொமோட். பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஸ்மாலர் கம்பெனிஸ். ஏன்னா சின்ன கம்பெனிஸ்க்கெலாம் வந்து அவங்க இருக்கிற ஏரியாவில் கவர் பண்ணாலே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். பட் தே cannot கவர் many countries. Then the second one is quality products. So as they are experienced and expertised, அவங்க வந்து நிறைய நாடுகளில் வந்து in many countries அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்கிறதுனால they'll become more experienced and they'll become expertise and even they'll make use of the resources, அதாவது ஹோஸ்ட் கண்ட்ரியோட ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. and by that they'll give quality products. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறத வச்சு குவாலிட்டியான தரமான பொருட்கள் வந்து they'll be manufacturing. தேர்ட் ஒன் இஸ் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடல் ரிசோர்ஸஸ். சேம் ப்ராப்பர் யூஸ் அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரி, அதாவது மற்ற கண்ட்ரியில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணாத சில இடங்கள் மேபி லேண்டாக இருக்கலாம், அந்த பிஸ்னஸ் அந்த நாட்டில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுடைய ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் they'll even give employment in that host countries. எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் கிவிங் ஒர்க் ஆர் கிவிங் ஜாப். ஸோ எந்த கண்ட்ரியில் அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அங்கே புதுசாக ஒரு கம்பெனி வருதுன்னா they'll take more people, right? ஸோ நிறைய ஆட்கள் சேர்க்கும்போது தட் மீன்ஸ் they'll be giving more job. அப்போ அவங்க ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க by taking in more employees. So by this they'll create more employment, they'll have increase in employment in that particular country. Fourth one, improvement in balance of payment position. Thus by starting business, எந்தெந்த கண்ட்ரீஸில் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஆரம்பிக்கிறாங்களோ அண்ட் கிவிங் பிஸ்னஸ் இன் தட் கண்ட்ரி, அந்த கண்ட்ரிலேயே பிஸ்னஸ் அவங்க கொடுக்கும்போது they'll create more export chances. அதாவது some MNCs what they do is that அந்த இருக்கிற அந்த ஹோஸ்ட் கண்ட்ரி, அந்த எந்த நாட்டில் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த நாட்டுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே அமைச்சு தருவாங்க. ஸோ த்ரூ திஸ் they'll be creating more exports, they'll have increase in their exports. As such they help the host country to improve அவங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷனோ they'll be helping and making them to raise. Then the fifth one, technical development.
ஸோ ஒன்ஸ் த ஃபாரின் கண்ட்ரி என்டர்ஸ் அ கண்ட்ரி, ஒரு நார்மல் கண்ட்ரியில், ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து ஒரு எம்என்சி கம்பெனி உள்ளே வரும்போது அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸும் மேபி அந்த பிகினிங் லெவலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பாங்க. ஆஃப்டர் தே கெட் எம்ப்ளாய்மெண்ட் இன் சச் எம்என்சி கம்பெனிஸ், அவங்களுடைய ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் மாறும், அவங்க லைஃப் ஸ்டைலே மாறும். ஓகே, இதனால் என்ன ஆகுன்னா டெக்னிக்கலி they'll be improvising themselves. Then managerial development, sixth one. Multinational companies employ latest management techniques. அதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி நம்ம நாட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குது. சப்போஸ் இஃப் யூ டேக் எக்ஸாம்பிள் சோனி ஆர் ஈவன் விப்ரோ டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து நமக்கு சொல்லித் தருவாங்க. பை திஸ் ஆர் பீப்புள் வில் பிகம் எக்ஸ்பர்ட்ஸ். நிறைய அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. அவங்களுடைய அந்த டெக்னிக்ஸை வந்து தேல் அடாப்ட் தட் அண்ட் தென் தேல் பிகம் மோர் ப்ரொஃபஷ்னல் இன் தட். அப்போது நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தேல் பி ட்ரெயின்டு அண்ட் தே லீட்ஸ் டு மேனேஜரல் டெவலப்மெண்ட் இன் ஹோஸ்ட் கண்ட்ரிஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபாரின் கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியாக அங்கே ஓரளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப குவாலிஃபைடாக இருக்கும். தென் த செவன்த் ஒன், எண்ட் ஆஃப் லோக்கல் மோனோபலிஸ். இதனால் என்னென்னா டொமஸ்டிக் கம்பெனிஸ், ஒரு ஃபாரின் கம்பெனி உள்ளே என்ட்ராகுதுன்னா ஒரு கண்ட்ரியில், அங்கே இருக்கிற அந்த லோக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து இட் வில் பிகம் அன் எண்ட். அவங்க வந்து ஃபாரின் கம்பெனிஸ் உள்ளே வர்றதுனால மோஸ்ட்லி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா தேல் இமர்ஸ் டு தட். அந்த எம்என்சிஸில் வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் காட்டுவாங்க. அப்போ இதனால் என்ன ஆகும்னா லோக்கல் கம்பெனிஸ்லாம் காணாமல் போயிடும். அண்ட் நாட் ஓன்லி தட், ஈவன் பீப்புள் ப்ரிஃபர்ஸ் ஒன்லி எம்என்சி கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ். அப்போது அதை மட்டும் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய குவாலிட்டி இருக்கும், ப்ரைஸும் நார்மலாக இருக்கும். அப்போது இந்த லோக்கல் கம்பெனிஸும் அந்த அளவுக்கு அவங்க ஸ்டாண்டர்டைஸ் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. தென் த எய்த் ஒன், improvement in standard of living by providing super quality products and services. This MNCs help to improve the standard of living of people of host countries. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியானதாகவும் சர்வீஸும் ரொம்ப குவாலிட்டியாக தர்றதுனால அந்த ஹோஸ்ட் கண்ட்ரீஸ்லேயே எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் நடக்குதோ அந்த கண்ட்ரீஸில் இருக்க பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த நைன்த் ஒன், ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிரதர்ஹுட் அண்ட் கல்ச்சர். As these multinational companies have their business in many countries, that is host countries, அப்போது they'll have a good relationship between their country, அவங்களுடைய ஹோம் கண்ட்ரிக்கும் அந்த ஹோஸ்ட் கண்ட்ரிக்கும் they'll create a good relationship. This is called as the brotherhood and culture. They'll come to know about the culture of their host country. எந்த கண்ட்ரியில் அவங்க பிஸ்னஸ் இருக்கோ அது அந்த கண்ட்ரியோட கல்ச்சர் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அவங்களோட ட்ரெடிஷன் என்ன, everything they'll come to know and they'll bind up with a good relationship. Now we'll see the disadvantages of multinational company. The first one is danger for domestic industries. Multinational company enters a country, அதாவது ஹோஸ்ட் கண்ட்ரி. சப்போஸ் இஃப் யூ டேக் இந்தியா, இப்போ இந்தியாவில் வந்து நம்ம ஒரு எம்என்சிஸ் நிறைய உள்ளே வருது இல்லையா, அப்போது நிறைய உள்ளே வரும்போது இருக்கிற டொமஸ்டிக் கம்பெனிஸ், அதாவது வளர்ந்து வர சில கம்பெனிஸ் வந்து they cannot face the challenges which they give. அப்போது எம்என்சிஸ் பண்ணுற அதே குவாலிட்டியோ அதே சர்வீஸ் வந்து இவங்க தர முடியாது. அப்போது they will end up by winding their company. அவங்க கம்பெனியை இழுத்து மூடுற அளவுக்கு வரலாம். The second one is transfer of outdated technology. Where MNCs transfer outdated technology to host nation, it serves no purpose. அதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அவங்களுடைய அவுடேட்டட் டெக்னாலஜி வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் கோக் கம்பெனி, we know that they'll manufacture Coca-Cola, Pepsi and many brands. This was started in Georgia in 1892 in US. But in India, they established only in 1950. 1950 தான் வந்து அவங்க இந்தியாவுக்கே அவங்க பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸை பற்றி அவ்வளோவா தெரியாது. பட் ஒன்று என்னென்னா அது ஃபாரின் பிராண்டு, அது ஃபாரின் கம்பெனி இது அப்படின்னு சொல்லி அதுக்கு அது ஒன்றுத்துக்காகவே ஃபார் ப்ரெஸ்டீஜ் சேக் நல்ல டிமாண்ட் இருந்தது அப்போது இந்தியாவில்.
தென் இன் 1977 வந்து பேன் பண்ணிட்டாங்க. எப்போது அதோடைய ஃபார்முலாஸ் தெரிஞ்சுதோ, அதாவது அது ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸின்ஸாக நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது அந்த கோக்லேயும் பெப்சிலையும். அதனால தான் ஈவன் ஃபார் டு க்ளீன் த டாய்லெட்ஸ் ஆல்சோ தேல் பி யூஸிங் தட் கோகோகோலா. பட் அகெயின் ஆஃப்டர் 1977 ஸ்லோலி இட் என்டர்ட் இந்தியா. தென் ஃபைனலி எப்போது கம்ப்ளீட்டாக பேன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இன் 2017 கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் கூட அதை பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இட் வாஸ் பேண்ட், எஸ்பெஷலி இன் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே பேன் பண்ணிட்டாங்க. ஈவன் நவ் இன் மெனி ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் இன் சவுத் இந்தியா தேர் செல்லிங். நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும், பட் அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்காது கோக்குக்கும் பெப்சிக்கும். அண்ட் லைக் பிஃபோராக முதல்ல இருந்த மாதிரி இப்போவும் டிமாண்ட் இருக்காது. ஸோ இட் இஸ் ஆஃப் நோ பர்பஸ், ரைட்? தென் த தேர்ட் ஒன், நோ பெனிஃபிட் டு புவர் பீப்புள். MNCs produce only those things which are used by the rich. Therefore, poor people of host countries do not get generally any benefit out of MNCs. அதாவது அவங்க தயாரிக்கிற பொருள் பார்த்தோன்னா மோஸ்ட்லி ரிச் பீப்புள் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஃபாரின் வாட்சஸ், இம்போர்ட்டட் வாட்ச், இம்போர்ட்டட் ஷூஸ், இம்போர்ட்டட் கார்ஸ், இது எல்லாமே பார்த்தோன்னா ரிச் பீப்புள் மட்டும்தான் they'll be afford to pay and get. நார்மல் புவர் பீப்புள் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அஃபோர்ட் பண்ணவே முடியாது, வாங்கவே முடியாது, அந்தளவுக்கு விலை இருக்கும். ஸோ they'll be having no benefit to the poor people. இந்த MNCஸ்னால புவர் பீப்புளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஃபோர்த் ஒன், danger to independence. As the MNCs start interfering with the government of host countries, அவங்க எந்த கண்ட்ரியில் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட்டோட they'll have a good relationship. அவங்க அப்போது அந்த ரிலேஷன்ஷிப்போட they'll be entering into the politics also. அப்படி இருக்கும்போது அந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு டெசிஷனும் வந்து அந்த ஹோஸ்ட் கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரி வந்து எந்த டெசிஷனும் அவங்க சுயமாக எடுக்க முடியாது. they won't be independent, they'll always be dependent on the foreign countries. Fifth one, deprivation of job opportunity of local people. MNCs may not generate job opportunities to the people of home country. அதாவது MNC அப்படி எல்லா MNCஸும் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தரமாட்டாங்க. some they'll be giving. சில MNCs வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருவாங்க. ஏன் சில கம்பெனி தரமாட்டாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே ட்ரெயின்டான அவங்களுடைய எம்ப்ளாயீஸே வந்து கொண்டு வருவாங்க. எந்த கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியோட எம்ப்ளாயீஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த டொமஸ்டிக் எந்த கண்ட்ரியில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த ஹோஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்க எம்ப்ளாயீஸ்க்கோ இல்லை மக்களுக்கோ வந்து எந்தவித நலனும் கிடைக்காது. தென் மிஸ்யூஸ் ஆஃப் மைட்டி ஸ்டேட்டஸ். MNCs are powerful economic entities. ஸோ we know that ஒரு ஃபாரின் கம்பெனி உள்ளே வருது அப்படின்னாலே they'll take the control of the other companies also. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டாமினேட்டிங் பவர் அவங்க காட்டுவாங்க. ஸோ ஒரு பெரிய MNC கம்பெனி இருக்குன்னா அப்போ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்காங்களே அவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு டம்மி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா அவங்க லோக்கல் காம்படிட்டர்ஸும் சம்டைம் they'll be wiped off from that place. இந்த ஃபாரின் கம்பெனிஸ்க்கு எவ்வளோ தான் லாஸ் வந்தாலும் they'll be bearing. ஏன்னா அவங்களுடைய இன்கம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்க ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்க எவ்வளோ லாஸ் வந்தாலும் they'll be facing that as a challenge they'll face. அவங்கள வந்து அது ஒன்றுமே கிடையாது. Then the seventh one, careless exploitation of natural resources. எப்போ வந்து ஃபாரின் கம்பெனி உள்ளே வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டோட எல்லா ரிசோர்ஸும் they'll make use. அந்த நாட்டோட வளங்கள் அத்தனையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுனால அப்போது அந்த நாட்டோட அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து அழிக்கப்படுது. ஓகே, ஸோ ரொம்ப கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃபிஷ் ப்ரொமோஷன் ஆஃப் ஏலியன் கல்ச்சர். MNCs tend to promote alien culture in host country. அதாவது ஒரு MNC ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரியில் ஒரு மற்ற கண்ட்ரியில் அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது இவங்களோட கல்ச்சரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிக்கு வந்து இவங்களோட கல்ச்சரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எக்ஸாம்பிள் இஃப் வி டேக் பர்கர், சாண்ட்விச், பீஸாஸ், இதெல்லாம் வந்து நம்ம நாட்டோட ஃபுட்டே கிடையாது. பட் இங்கே இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இதில் ஃபுல்லாக வி பீன் அட்ராக்டட், நம்மளுக்கு நிறைய அட்ராக்ஷன் அதில் வந்துடுச்சு. இதனால் நம்மளுடைய ஹெல்த்தும் சைமல்டேனியஸ்லி இட் வில் பி ஸ்பாயில்ட்.
ஸோ திஸ் மேக் பீப்புள் டு ஃபர்கெட் தேர் ஓன் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். அவங்களுடைய பாரம்பரிய உணவையே வந்து அவங்க மறந்துடுறாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் சரி, அவங்க ஃபுட் ஸ்டைல், எவ்ரி திங் தே ஆர் ஃபர்கெட்டிங். So this promotion of foreign culture by MNCs is injurious to the health of people also. The ninth one, neglect of industrial and economic growth of home country. So as MNCs are getting more profits from promoting their business in other country, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற கண்ட்ரியில் அவங்க பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுனால நிறைய ப்ராஃபிட் பார்க்குறதுனால ஓன் கண்ட்ரீஸ்லேயே வந்து தே ஓன்ட் இன்வெஸ்ட் ஆர் தே ஓன்ட் ஸ்டார்ட் எனி அதர் பிஸ்னஸ். ஸோ தே இன்வெஸ்ட் ஒன்லி இன் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் தே earn more profit. Okay students, I think you all understood about MNCs, multinational companies, its advantages and disadvantages. In the next video session, we'll be learning a different chapter, government organization, from the same unit only. Thank you students. Have a nice day.